Assalamualaikum everyone. Welcome back to my channel Henna by Nilo. This is Nilofer. நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா floral மெஹந்தி classes with henna mixology ஓட சர்டிஃபிகேட்டோட சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கான ஃப்ரீ மெஹந்தி கிளாஸோட கிளாஸ் 8 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் கோன் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அதோட பார்ட் 2 கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் வந்து ஆஃப்டர் டை ரிலீஸ் என்ன மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணணும், எப்படி மிக்ஸ் பண்ணணுன்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2 to 4 hours வந்து டை ரிலீஸ்க்கு வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து டை ரிலீஸ் ஆகிருக்குன்னு. ஸோ நம்ம வந்து டை ரிலீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி பேஸ்ட் வந்து க்ரீனிஷ் டோனாக இருந்தது. இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ண வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் டோனாக மாறி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்து டை ரிலீஸ் ஆயிருக்கான்றதை இன்னுமே நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்பேட்சுலா எடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஆனால் ஸ்பூனில் தான் வந்து மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து விடும்போது மேலே இருக்க லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌனிஷ் டோனில் இருக்கும். உள்ளே இருக்க லேயர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீனிஷ் டோனில் இருக்கும். ஸோ இப்படி பேஸ்ட் வந்து இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து டை ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து டை ரிலீஸ் ஆகிருக்குன்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி பிளெண்டர் எதுவுமே யூஸ் பண்ணல, ஹேண்ட்லேயே வந்து ஸ்பூன் வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கேக் பேட்டர் வந்து எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரே சைடே மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து முதல்ல எடுத்தோடனே வந்து வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இருக்க வாட்டரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் வந்து நிறையா இருக்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு நிறைய வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு ரொம்ப நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா ஸ்பூனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே நமக்கு வந்து பேஸ்ட் வந்து திக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா மெதுவாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிட்டா வாட்டர் வந்து எல்லாமே வெளியில் தெரிச்சிடும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஆஃப்டர் டை ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு வந்து எந்த ஸ்பூனால் வந்து மிக்ஸ் பண்ணுறோமோ அதே ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து பேஸ்ட்டு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா நோ யூஸ், அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம யூஸ் பண்ணாலும் வந்து ஒன்று டிசைன்ஸ் பண்ணும்போது ஸ்மெட்ச் ஆகும், இல்லைனா வந்து நீட்டாக வந்து என்ன டிசைன் போட்டிருக்கோன்னே தெரியாது. ஸோ அதனால் வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டு வந்து இப்போது கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ளஃபியாக நல்லா ஒரு க்ரீமியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து பைப்பிங்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பேஸ்ட்டு வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயினிங் ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஹைட்டாக இருக்க மாதிரி கிளாஸ் டம்ளர் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து செல்லோ டேப் ரோலே எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே வந்து நம்ம பைப்பிங் பேக் வந்து போட போகிறோம். ஸோ நான் வந்து பெரிய சைஸ் பைப்பிங் பேக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை கேரட் பேக், பைப்பிங் பேக் எது வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம இதுக்குள்ளே இப்போ வந்து நான் காட்டுற மாதிரியே வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டில் வந்து சில லம்ப் இருக்கும். ஸோ அந்த லம்ப் எல்லாமே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டாக்கிங் தான் நம்ம வந்து உள்ளே சேர்க்க போகிறோம். ஸ்டாக்கிங்னால் வேறு எதுவும் இல்லை, சாக்ஸ் இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இதில் தான் நம்ம வந்து பேஸ்ட்டில் இருக்க லம்ப்ஸ் எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இதையும் நம்ம வந்து உள்ளே இப்போ இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யணும். அப்போ தான் நம்ம வந்து டிசைனிங் பண்ணும்போது பேஸ்ட் வந்து நமக்கு எங்கேயுமே வந்து ஸ்டக்கப் ஆகாமல் ஃப்ளோயாக நல்லா வரும். ஓகேவா, ஃப்ளோவாக நல்லா வரும். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம
ரெடி பண்ணி வச்சுருக்க ஹென்னா பேஸ்ட்டை வந்து இந்த பைப்பிங்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய தடவை ஸ்பேச்சுலா எடுத்து காட்டியிருப்பேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் எதுக்காக ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணேன்னு. ஸோ இந்த மாதிரி பவுலில் வந்து ஓரங்களில் கொஞ்சம் பேஸ்ட்லாம் இருக்கும், அதை வந்து நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்து விட முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ஸ்பேச்சுலா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு சிலர் வந்து டைரெக்டாக வந்து ஸ்பேச்சுலாலே மிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் வந்து நான் வந்து இந்த ப்ராசஸ்க்காக மட்டும்தான் வந்து ஸ்பேச்சுலா வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறதே வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டாக்கிங்கில் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதே கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு வந்து பேஸ்ட் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ரைடல் கோனாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிஸ் கோனாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் கோனாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த கோன் மேக் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து கொண்டு வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதே மாதிரியே வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்து தரணும். இப்போ வந்து நம்ம பேஸ்ட் எல்லாத்தையும் வந்து பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து சாக்ஸ் மட்டும் பொறுமையாக வந்து இந்த மாதிரி எடுத்து விடுங்க. எடுத்துட்டு அப்படியே வந்து விட்டுறக்கூடாது, அப்படியே வந்து பிடிச்சிட்டு மெதுவாக வந்து பைப்பிங் பேக்கையும் சேர்த்து இப்போ வெளியில் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்றதை பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். எடுத்தோனையும் யாராலையும் இதை வந்து பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான் இது. பட் நமக்கு வந்து ஒரு குட் பேஸ்ட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து நம்ம மஸ்ட்டு வந்து பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி பைப்பிங் பேக்கை நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கிங்கை வந்து வெளியில் எடுத்துருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி ஸ்டாக்கிங்கை மட்டும் லைட்டாக வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டைட்டாக பிடிச்சிட்டு தம் ஃபிங்கரை வச்சு டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த இடத்துல வந்து லூஸாக விட்டிங்கன்னா ஹென்னா பேஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்கிங் வழியாக வெளியில் வந்துடும். பைப்பிங் பேக் உள்ள பேஸ்ட் வந்து இருக்காது. ஸோ அதனால் கரெக்டாக நான் பிடிச்சிருக்க மாதிரி கரெக்டாக ட்விஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் இப்படி வச்சு பண்ணுவாங்க, எனக்கு இப்படி வச்சு பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்படி பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து புல் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வந்து நம்ம ஸ்டாக்கிங் மட்டும் பிடிச்சி இழுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஸ்டாக்கிங் மட்டும் பிடிச்சி இழுத்துட்டு வரேன். பொறுமையாக பிடிச்சி இழுங்க. எக்காலத்து கொண்டும் கையை வந்து விட்டுறாதீங்க. பைப்பிங் பேக் மட்டும் நல்லா டைட்டாக ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை புல் பண்ணி இழுத்தாச்சு. பைப்பிங் பேக்கை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டாக்கிங்கில் வந்து எவ்வளோ வேஸ்டேஜான லம்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள் எவ்வளோ வந்து லம்ஸ் வந்து அந்த ஸ்டாக்கிங்கில் வந்து படிஞ்சிருக்குன்னு. அடுத்து உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா கட்டி கட்டியான கொஞ்சம் திரி திரியாக உள்ள பேஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்மூத்தான பேஸ்ட் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ இது மாதிரி வந்து திரியாக உள்ள பேஸ்ட் இருந்ததுன்னா நம்ம டிசைனிங் போடும்போது இடையில வந்து நமக்கு வந்து ஸ்டக்கப் ஆகும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்ட்ரெயினிங் ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பைப்பிங் பேக்கை நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க டைட்டாக. அப்போ தான் வந்து உள்ளே வந்து ஏர் போகாது. இப்போ வந்து ரப்பர் பேண்ட் எடுத்து டைட்டாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து ரப்பர் பேண்ட் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பேஸ்ட்டு நமக்கு ரோல்டு கோன்ஸில் ஃபில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது.
அல்ஹம்துலில்லாஹ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கிளாஸ் 8 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கிளாஸில் வந்து நம்ம ஆஃப்டர் டை ரிலீஸ் பேஸ்ட் வந்து எப்படி கன்சிஸ்டன்சி செக் பண்ணணும், எப்படி வந்து ஃபில்டர் கிளாத் வச்சு இந்த பேஸ்ட்டை வந்து ஸ்ட்ரெயினிங் பண்ணணும், இது எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம செல்லோஃபேன் ஷீட்டை வந்து எப்படி கட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஈதுக்கு நீங்கள் எல்லாருமே கேட்டுட்ட மாதிரியே ஃப்ரீ கோன்ஸ் ஆஃபரும் அண்டு வந்து காம்போ ஆஃபர்ஸுமே வந்து நம்ம ஹென்னா கோன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாத்தையும் நான் கிளாஸ் 9 வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.